Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாப் லோட் வாஷிங் மிஷின். இது ப்ராப்ளம் என்னன்னா கீழே வந்து பாடி வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் ரெண்டு பக்கம்லேருந்து ஒரு சைடு மொத்தம் வந்து போயிட்டுருக்கு. இது எதனால் போயிருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து அந்த தண்ணி படுறதுனாலையோ இல்லை இவங்க வந்து யூஸ் பண்ணுற இடமே வந்து எப்போவுமே தண்ணியில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அதாவது வாஷ்ரூமில் அந்த மாதிரி இடத்துல வச்சுருந்தாலோ இல்லை டேப் பக்கத்தில் நம்ம இது இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு டேப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த மாதிரி தண்ணி போகிறதுனால போகும். இதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு வேளை அந்த மாதிரி நமக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரம் வந்து ஒரு சைடாக வந்து இறங்கிடும். லைட்டாக ஒரு அளவுக்கு போயிருக்கிறப்ப நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நிறையா போச்சு அப்படின்னா ஷீட் வந்து 3 சைடும் வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நல்லா அதாவது சேம் வாஷிங் மிஷின் ஷீட் அந்த சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 6 இல்லைனா ஒரு 7 இன்ச் கணக்குக்கு நம்ம வந்து அந்த கீழே உள்ள பாடி அந்த பிளாஸ்டிக் பாட்டமுக்கும் அந்த மேலே அந்த ரேக்குக்கும் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து டைரக்ட் ஸ்க்ரூ நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கட்டு போட்ட மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஷூ ஃபிட் பண்ண மாதிரி நமக்கு வந்து பக்காவாக வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு இடையில வந்து இந்த ரேக்குக்கும் அந்த ரேக்குக்கும் இடையில வந்து கேப் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் ஃபில் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மேலேருந்து ஒரு வேளை இதுக்கு மேலே தண்ணி பட்டால் கூட அந்த அதுக்கு உள்ளே வந்து போகாது, அப்படியே வந்து எக்ஸஸாக வந்து வெளியில் வந்துடும். அதனால் வந்து இதுக்கு மேலே நமக்கு அந்த இடத்துல உள்ளே துருப்பிடிச்சிக்கவும் பிடிக்காது. மிஷின் வந்து இன்னும் ஒரு மேபி ஒரு 4-5 வருஷம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பக்காவாக வந்து ரன்னிங்கில் இருக்கும். அந்த கேப்புக்கு வந்து நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறோம். நீட்டாக வந்து செட் ஆகிடுச்சு வாஷிங் மிஷினு.